பாருங்க 32 பின்னும் நான் என்ன சொல்கிறேன், கிதியோன், பாராக்கு, சிம்சோன், ஜெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசி குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது, காலமே போதாது. விசுவாசிகளை நமக்கு முன்னோடு இருந்த விசுவாசிகளை குறித்து ஆராய வேண்டுமானால் நமக்கு காலமே போதாது. ஹல்லேலூயா. ஆகையால் மறுபடியும் நாம் என்ன செய்வோம், லூக்கா 4 அதிகாரத்துக்கு வருவோம். என்றால் காலம் போதாது. என்ன இப்பொழுது இந்த பார்ஷா புரிஞ்சுக்கிட்டீங்களா, பார்ஷா படிக்கப்படும் என்று. பழைய ஏற்பாட்டு பார்ஷாவை நாம் அடுத்த அதுக்கு பின்பு புதிய ஏற்பாட்டு பார்ஷா இருக்குது. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேர் முதல்ல பார்ஷா. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற அந்த பாடம் வாசிக்கிறாங்க இல்லையா, யூதர்கள் பாடம் வாசிக்க சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன பேர்னா ஹஃப்தாரான்னு பேர். பழைய ஏற்பாடு தோரா என்ன, அதில் வாசிக்கப்படுற பகுதிக்கு என்ன பேர்னா பார்ஷா. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் அது பார்ஷா, சிஸ்டர் அது பார்ஷா. பழைய ஏற்பாட்டு பார்ஷா. ஹல்லேலூயா. இப்போ எபிரேய பாஷையில் பேசலாம். புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பகுதிக்கு பேர் என்னவென்றால், எபிரேய பாஷையில் என்ன பேர் என்றால் ஹஃப்தாரா. ஹாஃப் தோரா இல்லை, ஹாஃப் தோரான்னு சொல்லாதீங்க, அது ஹாஃப் தோரா இல்லை, அது பேர் என்ன, ஹஃப்தாரா. TARA HAFTARA ஹஃப்தாரா தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதி படிக்கிறது, அதுக்கு பேர் ஹஃப்தாரான்னு பேர். இப்போது படிப்போமா எல்லோரும் சேர்ந்து? 4 அதிகாரம் 40 வசனம் முதல். சூரியன் அஸ்தமித்த போது, எல்லாம் சத்தம் வாசிக்கலாமா? அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஓட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன வாசித்திருக்கோம் நம்ம? ஹஃப்தாரா, பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டு பகுதி ஜெப ஆலயங்களே வாசிக்கப்படுகிறது யூதருடைய காலத்தில். அதே மாதிரி இப்போ நம்மளும் என்ன செய்கிறோம், அப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் எங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்? கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்கள். அதுதான் அது பேர் என்ன, சினகாக். யூதருடைய ஜெபாலயங்களுக்கு பேர் என்ன, சினகாக். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்தியாவிலையும் எங்கெல்லாம் யூதர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சினகாக் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. யூதருடைய தேவாலயம் உலகத்தில் எந்த பகுதியில், அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, எந்த தேசத்தில் யூதர்கள் இருக்கிறாங்களோ அந்த தேசத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சினகாக் கண்டிப்பாக இருக்கும், அங்கே தோரா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர்கள் உலகம் எங்கும் அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செய்தார்கள், இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தி அவர்களை ஆண்டவரை சிலுவையில் அறையும்படிக்கு யூத ஜனங்கள் செய்தபடினாலே கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மேலே வந்தது, கோபாக்கினை வந்தது. அவர்கள் 70 AD கர்த்தர் மரித்து உயிர்த்து 70ஆம் வருஷம், இப்போ நம்ம 2019 இருக்கோம், 70வது வருஷத்தில் அவர்கள் எருசலேம் நொறுக்கப்பட்டது. கிரேக்கர்களாலும் ரோமர்களாலும் அது சுட்டெரிக்கப்பட்டது. யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன், அவருடைய பாவத்தை மன்னித்து மறுபடியும் அவர்களை நான் கூட்டி சேர்த்து ஏற்ற வேளையில் மறுபடியும் அவர்களை ஒரு தேசமாக்குவேன்னு சொல்லி 1948ஆம் வருஷம் நம்ம சுதந்திரம் பெற்ற அடுத்த வருஷம் தானே சுதந்திரம், எப்போ 1947
சுதந்திரம் பெற்ற அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரே நாளிலே இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பிரிட்டிஷ்காரர்கள் அவருடைய கொடியை இறக்கிவிட்டு இஸ்ரேல் கொடியை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால பிரிட்டிஷ்காரர்கள் என்ன செய்தார்கள், இவர்களுடைய தேசம் யூத தேசம், இஸ்ரேல் தேசம், அது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பாதுகாவலும் மரியாதையும் கொடுத்து அவர்களை மற்ற அரபு தேசத்து எதிரிகளிடமிருந்து அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு 1948 வருஷம் அந்த தேசத்தை அவர்கள் கையில் கொடுத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா அந்த தேசம் நிலை நிற்கிறது. ஆமென். இப்போ 70 வருஷம் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. 70 இயர் அது கொண்டாடுறாங்க. 70ஆம் வருஷம். ஹல்லேலூயா, பிரைஸ். சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். எகிப்துக்கு சிறையிருப்பாக சென்றார்கள், பாபிலோனுக்கு சிறையிருப்பாக சென்றார்கள், சீரியாவுக்கு சிறையிருப்பாக சென்றார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தேசமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, இஸ்ரவேல் தேசத்தை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸ் ரெடியாக பண்ணிட்டு வச்சுருக்கான் ஈரான், ஈராக் தேசம். எப்பொழுது இஸ்ரவேலை தரைமட்டமாக ஆக்கலாம் என்ற அவரால் முடியவே முடியாது. மகா பயங்கரமான ஆபத்துகள் அவர்களுக்கு ஏற்படும். யாருக்கு? ஈரான், ஈராக் தேசத்துக்கு, ரஷ்யாவுக்கு. எல்லாருமே அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இத்தனை வருஷங்கள், 70 வருஷத்தில் எருசலேம் மறுபடியும் இஸ்ரேலுடைய தலைநகர் ஆயிற்று. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தினா, அவர் பேர் டொனால்ட் ட்ரம்ப். ஹல்லேலூயா. எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அவர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய காரியம் சொல்கிறாங்க. என்ன அவருடைய என்ன சொல்கிறது நடத்தை சரியில்லை, அவர் பல விதமான இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனாலும் அது கர்த்தர் யாரை கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்ன அந்த சைரஸ், என்ன அந்த சைரஸை கொண்டு, கோரேஸை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் எவனை பயன்படுத்தணும் அவனை பயன்படுத்த முடியும். அவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனே, ஒரு இந்து கூட கர்த்தர் பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. இல்லை ஒரு மகமதியரை உங்களுக்கு பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு உதவி கர்த்தர் செய்யலாம். ஹல்லேலூயா. உதவி கர்த்தரிடந்து வருகிறது, உதவி பரத்திலிருந்து வருகிறது. யாரை கொண்டு செய்கிறாரோ அது தேவ சித்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம எல்லோரும் நேசிக்கணும். என்ன யாரையும் நம்ம என்ன செய்ய விட, வெறுக்க விட, எல்லோரையும் நேசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை அவளை ஆசீர்வதிங்க. இயேசு இல்லாதவர்களை, கர்த்தர் இல்லாதவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரை இவளை ஆசீர்வதி, அக்கம் பக்கத்தில் ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக வேதனைப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் எங்கே வருகிறார்கள்? இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பற்பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஒவ்வொருவரை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. சாதாரணமாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாம் பல காரியங்களை பேசுவார்கள். பேசி முடித்து விட்டு கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே இதான் சார் அப்படின்வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டேன்னா அர்த்தம்னா காரியத்தின் கடைத்தொகைன்னு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் அட் த எண்ட் ஆஃப் த டேன்னா என்ன, அது சாயங்காலம்னு சொல்கிறோம்ல. அது எண்ட் ஆஃப் த டே எப்போ வருது? சாயங்காலத்தில் வருது, ஈவினிங் வருது இல்லையா? அது எண்ட் ஆஃப் த டேன்னு இங்கிலீஷில் பேசுவோம். என்ன அர்த்தம்னா, என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கும் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன நடந்தது, இதான் சார், இதான் நடந்தது, அதான் எண்ட் ஆஃப் த டே. ஓகே. அப்போது எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தது? கர்த்தர் அங்கே இயேசு என்ன செய்தார்? எண்ட் ஆஃப் த டே எல்லாரையும் சுஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இயேசு இருக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன, கடைசியில் லாஸ்ட்டில் என்னது? சொஸ்தம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும், இயேசு நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது காரியத்தின் கடைத்தொகை என்ன? அவர் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனையும் தீர்த்தார். ஹல்லேலூயா. உடம்பு சரியில்லாத பிரச்சனை மாத்திரம் இல்லை, உடல் ஊனமுள்ள பிரச்சனை மாத்திரம் இல்லை, என்ன பிரச்சனை இருந்ததோ, ஹல்லேலூயா, பண பிரச்சனையா அல்லது குடும்ப பிரச்சனையா அல்லது மன அழுத்தமா, கஷ்டமா, துன்பமா, கண்ணீரா, கவலையா, மரணமா, என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடைசியில் காரியத்தின் கடைத்தொகை என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்ன சுஸ்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன தான் கவலைப்பட்டாலும் கண்ணீர் வச்சாலும் கடைசியில் கர்த்தர் நிச்சயவார், அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிப்பார் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எக்லிசியாஸ்டிஸ் என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், பிரசங்கி 12 கடைசி, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஹல்லேலூயா. இதுதான் காரியத்தின் கடைத்தொகை என்ன? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்த அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரியத்தின் கடைத்தொகை. ஒரு மனுஷன் அவன் நல்லா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வயசாகி கடைசியில் இல்லை அவனுடைய வீக்னஸ்லாம் வந்து கடைசியில் வந்து மரணமடைந்து அவன் ஒன்று பரலோகத்துக்கு செல்வான் அல்லது நரகத்துக்கு செல்வான். இல்லையா? அப்படி தானே? நல்லா புரியுதில்ல? மனுஷன் கடைசி லாஸ்ட்டில் எங்கே போவான்? ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். இயேசுவோடு இருந்தால் பரலோகம், இயேசு இல்லாதவன்னா நரகம். இல்லையா? இயேசுவோடு இருந்தால் வாழ்க்கை பூரா எப்படியும் சந்தோஷமாக சமாதானமாக எப்படியும் இருக்கும். பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் என்ன, அதன் மத்தியில் கடைசியில் அவனுடைய முடிவு, நல்ல மனுஷன் நோக்கி பாருங்கள், அவனுடைய முடிவு என்னது? சமாதானம். ஹல்லேலூயா. இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. ஹல்லேலூயா. End of the day, what happened? That man died at the age of 95. கடைசி வரைக்கும் கண்ணு பார்வை இருந்தது, கண்ணாடியே போடல சார் அவர். கடைசி வரைக்கும் பைபிள் வாசித்தார், கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணார், கர்த்தரவரை எடுத்துக்கொண்டார். காரியத்தின் கடைத்தொகை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். End of the day, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சமாதானத்தோடு கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏதோ வழி நடத்துகிறார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எப்போ? சூரியன் அஸ்தமித்த போது அவரை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் அதில் தெரியுதா? அதுக்கப்புறம் வந்து அவருடைய முடிவு சமாதானம். இது சூரியன் அஸ்தமிக்கிறதுன்றது இங்கிலீஷில் வந்து டஸ்க்குன்னு பேர். இங்கிலீஷில் என்னது? டஸ்க்கு, டிஓஎஸ்கே, டஸ்க். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு டஸ்க்குன்னு பேர். இல்லையா? டஸ்க் டைம்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். சூரியன் உதய நேரம் 42ஆம் வசனத்தில், உதயமான போது, அஸ்தமித்த போது சொஸ்தமானார். உதயமான போது 42ஆம் வசனத்தில் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான இடத்திற்கு போனார். ஜெபிக்கிறதுக்காக போனார். தனியாக பிதாவோடு கூட ஒரு ஐக்கியத்திற்காக என்ன செய்கிறார்? உதயமான போது போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? உதயமான போது கர்த்தரோடு ஐக்கியப்படத்தக்கதாக நம்ம வனாந்திரத்துக்கு போக முடியாது. நேரம் எடுத்து வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி, வேறு எந்த பேச்சுவார்த்தை இல்லாதபடி, மொபைல் இல்லாதபடி, மொபைல் ஆஃப் பண்ணி டோட்டல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வனாந்திரம். ஹல்லேலூயா. அது கையில் இருந்தால் அது வனாந்திரம் இல்லை. மொபைல் தூக்கி போட்டோன்னா வனாந்திரமான இடத்துக்கு செல்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எடுக்காத வரைக்கும் வனாந்திரம். அதுக்கப்புறம் எடுத்தால் தான் இங்கே பட்டணத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன? அதனால் அப்போது என்ன பண்ணுறாங்க? வனாந்திரத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க? ஜனங்கள்
திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே எங்கே போயிடாதீங்க, எங்களால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, தயவுசெய்து எங்கேயும் போயிடாதீங்க, எங்களோட கூட இருங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? நிறுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போது உதயம்னு சொல்லும்போது அதுக்கு அது இங்கிலீஷ் வார்த்தை என்னென்னா டான்னு பேர். DAWN, டான். டான் டு டஸ்க்கு. குடியானவன் என்ன வேலை செய்கிறார்? விவசாயி என்ன வேலை செய்கிறாரு? டான் டு டஸ்க்கு. என்ன அர்த்தம்? அதிகாலை இருந்து இருட்டி போகும் வரைக்கும் வேலை செய்கிறார். அல்லது அவர்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள். அதிகாலையில் எழும்பி இருட்டி போக வரைக்கும் குடித்து கொண்டே இருந்தார்கள். பைபிள் இருக்குது வசனம், நான் சொல்ல, பைபிள் வசனம் இருக்குது. என்ன பரதாம பாருங்க. சிலவங்க என்ன செய்வாங்க? அதிகாலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருட்டி போகும் வரைக்கும் குடித்து கொண்டு சூடாக்கி கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்டவன் இருக்கிறான் இல்லையா? நமக்கு அதிகாலையில் இருந்து என்ன செய்யுது? அதிகாலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவரை தேடி போகிறோம். அதிகாலையில் என்ன செய்கிறோம்? நம்ம அவரை தேடி வனாந்திரமாக எல்லாவற்றையும் அந்த உலகமே நமக்கு வனாந்திரம் ஆகிடுது. எந்த காரியம் முக்கியம் கிடையாது. என் வேலையோ குடும்பமோ என்ன எந்த வித பிரச்சனையோ எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா அவரோடு கூட நான் எப்படி இருக்கிறேன்? அதிகாலையில் எழும்பி எல்லாவற்றையும் மறந்து, வனாந்திரம்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் மறந்து ஒதுக்கி வைத்து விட்டு, ஹல்லேலூயா, அவரோடு கூட நாம் இருக்கிறோம். ஆமென். அப்படி ஜெபித்து, அவரோடு கூட ஜெபித்து, அவரை நாம் நாள் பூரா நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் அவரை நிறுத்தி கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நீங்கள் தான் நாள் பூரா எந்தெந்த வேலை செய்யணுமோ, எனக்கு போகணுமோ வரணுமோ, என்ன காரியம் செய்யணுமோ, படிக்கணுமோ, காலேஜு வீட்டு காரியம், என்ன காரியம் செய்தாலும் அவரை நாம் நிறுத்தி கொள்வோம். என்னோட ஆண்டவரே நீங்கள் இருக்கணும், போயிடாதீங்க ஆண்டவரே. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்க, பெரியவங்க வீட்டில் வந்தாங்க வச்சுங்க, தாத்தா பாட்டி வந்தாங்க, அப்பா வயசான அப்பா அம்மா வந்தாங்கன்னா, 2 நாள் கழிச்சு நான் கிளம்புறேன்பா, போயிட்டு வரேன்பான்னா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படியே சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவான்? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க. சிலவங்களுக்கு சொல்லிடுவாங்களா? அப்படியே தெரியல, இருந்துட்டு போங்க. நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமாக என்ன செய்வாங்க? அன்பா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்களேன் என்ன அப்படிதான் சொல்லுவோம்ல. அப்போ கர்த்தர் என்ன செய்யலாம்? நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம அவரை என்ன செய்வோம்? நம்ம அவரை நிறுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்ப்போம். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக ப்ராப்ளம்ஸ், பலவிதமான காரியங்கள் ஜனங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கஷ்டப்படாத மனுஷன் உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஹல்லேலூயா. பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும், பிரதமர்லேருந்து பிரதான் மந்திரியிலேருந்து கடைசியில் சின்ன ஆள் வரைக்கும், என்ன ரோடு கூட்டுற ஆள் வரைக்கும் என்ன கஷ்டம் இல்லாமல் ஆள் இருக்கா? கிடையாது இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம்தான். டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து என்ன கடைசி ஆள் என்ன அவர் வரைக்கும் என்னது கஷ்டம்தான் இருக்குது இல்லையா? டாக்ஸி டிரைவர், ஏதோ ஒரு தொழில், சாதாரண தொழில் செய்கிறாரு வச்சிங்களேன், எல்லாருக்கும் கஷ்டம்தான் இருக்குது. அப்படி கஷ்டம் இருக்கும்போது ஜனங்கள் வந்து அவர்கள் பல விதமான காரியங்களை தேடுகிறார்கள். இப்போ வந்து இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் சூரியன் அஸ்தமித்த போது சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அதான் அந்த தலைப்பு. எல்லாவற்றையும் செய்தார், அதான் தலைப்பு. இப்பொழுது நாம் பார்க்குற காரியம் என்னவென்றால், முதலாவது காரியம் வந்து எதை, நம்பர் 1 பாயிண்ட்டு, எதை தேடுகிறார்கள்? வாட் தே சீக். தவறான காரியங்களை தேடுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வதற்கு பல மனிதரிடத்தில் செல்கிறார்கள், குடும்பத்தாரிடத்தில் செல்கிறார்கள், நண்பர்களிடத்தில் செல்கிறார்கள், சொந்தக்காரரிடத்தில் செல்கிறார்கள். ஏதோ சில உதவிகளை பெற்றுக்கொள்ள, ஆனாலும் அந்த உதவி சரியான உதவியாக கிடைக்கவில்லை. அதில் அவருக்கு திருப்தி இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை.
மனித உதவிக்கு சில வரையறுப்பு இருக்கிறது. there is a limit for human help. பின்பு அதற்கும் தாண்டி செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். they are at a loss. சிலர் பலவிதமான காரியங்களை அவர்கள் தேடி செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு சரியாக வருவதில்லை. அவர்களுக்கு அந்த வரையறுப்புக்கு மேலாக எந்த காரியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ரெண்டாவது காரியம் என்னவென்றால், முதலாவது காரியம் தவறான தேடுதல். பலவிதமான காரியங்கள் தேடி பார்க்கிறார்கள், ஒன்றும் சரியாக வரவில்லை. ரெண்டாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் ஒரு கதியற்ற நிலைமைக்குள்ளாக செல்கிறார்கள். எந்த ஒரு கதி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் செல்கிறார்கள். இதுக்கு இங்கிலீஷில் லாஸ்ட்டுன்னு பேர். ஐம் லாஸ்ட் என்ன அர்த்தம்னா, எந்த கதியுமே இல்லை, எனக்கு என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை, அதுதான் ஐம் லாஸ்ட்னு அர்த்தம். இப்பொழுது அவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாதபடி அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், அவர் துக்கப்படுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய நிலைமையிலே அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய துக்கத்தில் இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியுமே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். லூஸ் தர் பேலன்ஸ். அதுக்கப்புறம் முற்றிலுமாக நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்பு என்ன செய்வதுன்னு தெரியாதபடி, வாழ்க்கையின் சவால்களை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாதபடி அவர்கள் ஒரு முடிவுக்களாக வந்துவிடுகிறார்கள். அதுக்கு பின்பு அவர்களால் தொடர்ந்து வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. இப்போ பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் வேறு எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. இப்பொழுது நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை அவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள். இதை விட தாண்டி நான் எந்த காரியமும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, வாழ்க்கையை நான் நடத்த முடியாது, இதற்கு மேலே நான் செல்ல முடியாது, என் கதை முடிந்து போய்விட்டது, நான் என்ன செய்வது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தைரியத்தை இழந்து போகிறார்கள், தங்களுடைய நம்பிக்கை இழந்து போகிறார்கள். அவர்கள் யோசித்து சிந்தனை செய்து நிதானமாக யோசித்து காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய மூளை அறிவும் அவர்களுக்கு அது யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில் போயிடுவார்கள். ஹல்லேலூயா. தமிழில் வேறுபடுறது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் என்ன, சிந்தனை செய்ய முடியாத அளவுக்கு, யோசனை செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எல்லாமே ஒரு சூன்யமாக காணப்படுகிறது. எவ்ரிதிங் பிகம்ஸ் வேக்யூம். சூன்யம், எல்லாமே சூன்யம், ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகமே இருண்டு போச்சு, உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எதிலுமே எந்த ஒரு ஆசையோ, எந்த ஒரு வாழ வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு தூண்டுதலோ ஒரு ஆசையோ இல்லை. வாழ்வதற்கு சுத்தமாக எந்த விதமான ஒரு இஷ்டம் இல்லாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமைகளாக அவர் சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு பயங்கரமான ஒரு திகில் வந்து விடுகிறது. என்ன வந்து விடுகிறது? தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலைமைக்கு ஒரு முட்டுக்கட்டை போல ஒரு காரியங்கள் வந்த பிறகு என்ன செய்வதென்று தெரியாதபடி அவர்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வருகிறதுனா ஒரு விதமான திகிலும் பயமும் வந்து விடுகிறது. இவர்கள் எப்படி இதை விட்டு விடுதலை பெறுவது, எப்படி இதை விட்டு ஓடிவிடுவது, எப்படி தப்பித்து விடுவது, ஹவு டு எஸ்கேப், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளாக வந்து விடுகிறார்கள். பணம் இல்லை, லாயர் நோட்டீஸ் வந்திருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, வீட்டை காலி பண்ண சொல்கிறார்கள், வேலை போய்விட்டது, பயங்கரமான சூழ்நிலை ஆகிவிட்டது.
எந்த நேரத்திலும் எனக்கு பிரச்சனை வரலாம், பயங்கரமான பிரச்சனை வரலாம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இது ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாம், எல்லாருக்குமே தான். யாருனாலும் இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரனாக கூட இருக்கலாம். சில காரியங்களில் அவர்களுக்கு என்ன செய்வதென்று வாழ்க்கையில் திகைத்து போய் நிற்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர்கள் எப்படி இதை விட்டு ஓடிவிடலாம், எஸ்கேப். சிலர் அட்ரஸ் எல்லாம் ஓடி விடுவார்கள். ஹல்லேலூயா, தேல் ரன் அவே. ஆமாம், அதுதான். ஒருவேளை இதாவது ஒரு வேறு தேசத்துக்கு போயிடலாம், இல்லை இமயமலையில் போய் எங்கேயாவது சன்னியாசியாக உட்காந்துடலாம், இல்லது இங்கே சமுத்திரத்தில் போய் விழுந்துருக்கலாம், ரயிலில் விழுந்துருக்கலாம், கிணத்துல விழுந்துருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம். ஏனென்றால் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு என்ன தெரியவில்லை, அவர்களுக்கு தீர்வு காண தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் யார் இல்லை? இயேசு இல்லை. ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன் முதல்லையே, அட் த எண்ட் ஆஃப் த டே காரியத்தின் கடைத்தொகை இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது, மாலை வேளையில் சாயங்காலம் போகும்போது எல்லாரும் சுஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் ஓடிவிட, சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் கொலையும் செய்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சில சூழ்நிலையை பார்க்கும்போது கொலையும் இருக்கும், கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிடுவான்? தற்கொலை பண்ணிக்குவான் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாதபடி அவர் என்ன செய்தார்? நஞ்சை வாங்கி கலக்கி வைத்து கொண்டு தானும் தன் மனைவியும் பிள்ளைகளோட வீட்டில் உட்கார்ந்துருந்து அப்படியே சீக்கிரமாக நாம் எல்லாவற்றையும் குடித்து விட்டு செத்து விடலாம், மரணம் அடைந்துவிடலாம் இருக்கும் பொழுது யாரோ ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டு போட்டார். அது என்ன போஸ்ட் ஏதோ வந்து விழுதுன்னு போய் பார்த்தா, அதை எடுத்து பார்த்தாக்க அது ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை. அந்த கிறிஸ்தவ பத்திரிகை எடுத்து பார்த்து அதை படித்து இல்லை அதை பார்க்கும்போது என்னென்னு பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அதில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தை அவரோடு கூட பேசிட்டு உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்தது, மனம் மாறினது. அந்த வார்த்தை அவ்வளோ வல்லமையாக அவரை பிடித்தது. அவர் அந்த காரியங்களை செய்யாதபடி நிற்பாட்டி விட்டார். தன்னுடைய குடும்பத்தோடு சாகாதபடி நிற்பாட்டி விட்டு அவர் அந்த ஆண்டவரை தேட ஆரம்பித்தார், கர்த்தரை தேட ஆரம்பித்து அவர் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தில் பேரில் சினிமா துறையில் இருந்தவர். குடம்பாக்கத்தில் கடைசியில் அவர் ஆண்டவரிடத்தில் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனாக மாறினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வல்லமையான ஊழியக்காரன் மாறி பல இடங்களில் அவர் சென்று தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் பிரசங்கங்களை செய்து பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. அவருடைய பேர் தான் ஏவிஎம் ராஜன். கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமா துறையில் இருந்தவர் ஏவிஎம் ராஜன். ஹல்லேலூயா. இங்கே கொரட்டூரில் கூட வந்து முகப்பேரில் ஒரு இடத்துல பேசினார், நான் போயிருந்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை, கிரைஸ்ட்லெஸ் லைஃப். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிறார் என்பதற்கு என்ற ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் மாய்த்து கொள்கிறார்கள்? ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் அவர்கள் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்களுடைய விளைவு மகா பயங்கரமான விளைவாக இருக்கிறது. அவர்கள் கடைசியிலே அவர்கள் முற்றிலுமாக தங்களுடைய நம்பிக்கை இழந்து அவர்கள் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் இப்பொழுது என்ன விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு இருக்கிறது, எதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எதை நாம்
கண்டுகொள்கிறோம், எதை நாம் அனுபவிக்கிறோம், எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறோம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறோம், வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். என்ன வேதனை? நம்முடைய வேதனை என்ன? உங்களுடைய வேதனை என்ன? சிலருக்கு அது பசியாக இருக்கலாம், சிலருக்கு தாகமாக இருக்கலாம், சிலருக்கு தனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், சிலருக்கு பண விஷயத்தில் பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் வந்து கொண்டிருக்கலாம், சிலருக்கு வியாதி, சிலருக்கு துக்கம், கண்ணீர், கவலை, சிலருக்கு பயங்கரமான பாரங்கள், குடும்பத்தில் பாரம், இருதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என் குடும்பத்தை நான் நடத்துவேன்? நான் என்ன செய்வேன்? எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்? எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்வேன்? அநேக கேள்விகள், அநேக பிரச்சனைகள். சிலர் அன்பு இல்லாதவர்களாக இருக்கலாம். அன்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே என்னிடத்தில் அன்பு காண்பிக்கவில்லை. என்னிடத்தில் அன்பு செலுத்துறதுக்கு ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சிலர் இருக்கலாம். என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருவருமே இல்லை. லவ்லெஸ், கம்ஃபர்ட்லெஸ். என்னை புரிந்து கொள்வதற்கு கூட ஒருவருமே இல்லை. நான் என்ன செய்வது? நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன். என்னிடத்தில் பேசுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. சொந்த குடும்பம் என்னை நேசிக்கவில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னை வந்து பார்ப்பதில்லை. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி ஜீவிக்கிறேன்? என்னை கவனிப்பதற்கு பிள்ளைகள் வருவதே இல்லை. அவர்களெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நான் இங்கே தனிமையாக இருக்கிறேன், நானும் என் மனைவியும். என்னை யார் கவனிப்பார்கள்? ஒருவரும் என்னோடு கூட வந்து இருந்து பேசுவதற்கோ, என்னோடு கூட ஒரு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒருவருமே இல்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ், பயங்கள், திகில்கள், எதிரிகள், ஒரு ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலை, மரண பயம், ஃபெயிலியர், எல்லாமே தோல்வி. எது எடுத்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் தோல்வி, வேலையில் தோல்வி, எந்த ஒரு காரியத்திலும் தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, தோல்வியின் பயம், தோல்வி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், வேலை போய்விடுமோ என்ற ஒரு பயம், நல்ல அருமையான குடும்பத்தார், அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, அவர்கள் ஜீவிப்பார்களோ, அவர்களுக்கு என்ன நடந்துவிடும், இப்படிப்பட்ட ஒரு பயங்கள். ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டுமோ, இப்படிப்பட்ட பயங்கள், பலவிதமான பயங்கள், பலவிதமான திகில்கள். யோசித்து பாருங்கள். டாக்டர் ரிப்போர்ட் எப்படி வருமோ, என்ன சொல்லுவாரோ டாக்டர். ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, எல்லா டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டர் சொன்ன 3 நாள் கழித்து வாங்க, ரிப்போர்ட் தரேன். இந்த 3 நாளைக்கு ராத்திரி தூக்கமே வராது. என்ன ரிப்போர்ட் வருமோ? டாக்டர் ரிப்போர்ட் வந்தது, கையெல்லாம் நடுங்குகிறது. ரிப்போர்ட்டை போய் வாங்கி டாக்டர் இடத்துல போய் அதை திறந்து பார்த்து, டாக்டரை முகத்தை எட்டி பார்க்க கூட பயம், திகில். டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு கேன்சருக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை. ஹல்லேலூயா. at the end of the day, மாலை வேளையில், சாயங்கால வேளையில் கர்த்தர் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நோ கேன்சர், ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் இல்லாதவர்களுக்கு பயம். இந்த டாக்டர் கேன்சர் இல்லைன்னு சொல்லி இன்னொரு டாக்டர் பார்க்கலாம், அவராது இருக்குன்னு சொல்வாரா?
நம்பிக்கை டாக்டர், இந்த டாக்டர் நம்பிக்கை இல்லை, சரி இன்னொரு டாக்டர் பார்க்கலாம். எப்படி இல்லைன்னு சொல்கிறாரு? கண்டிப்பாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாதவர்கள், இயேசு இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ரிப்போர்ட் வருதே இல்லையா, கர்த்தர் சோ கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓல்டேஜ் ப்ராப்ளம், வயதானவர்கள், முறிந்து விட்டது, நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள். வேலையில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து விடுமோ, சென்னையிலிருந்து தூக்கி எங்கேயாவது தனி இல்லாத காட்டில் போட்டு விடானோ, ராமகுண்டத்தில் போட்டு விடுவாங்கன்ற ஒரு பயம். டிரான்ஸ்ஃபர். கடன்காரர், கடன் தொல்லைகள். என்னைக்கு கடன்காரன் வருவான்னு தெரியல. என்ன கடன்காரரை குறித்த தொல்லைகள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தொல்லைகள். எவன் என்னை கொலை செய்து விடுவானோ என்றது பயம். சிலருக்கு அப்படிப்பட்ட பயங்கள்லாம் இருக்கும், நமக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது. சிலருக்கு அப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரர், சினிமா ஆக்டர், ஏதாவது பல விதமான காரியங்கள், சூழல். ஏழைய பணக்காரர், சண்டை கண்ட சச்சரவு, அடிதடி, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஹல்லேலூயா. பெண்கள் பயப்படுற காரியங்கள், பல விதமான காரியங்கள், திகில்கள், பெண்களுக்குரிய காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள். பிசாசின் கிரியைகள். சூனியம் வைத்து விடுவானோ, என்னை சாயடித்து விடுவானோ, மந்திரம் பண்ணி விடுவானோ, இப்படிப்பட்ட காரியங்கள். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்ன? நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பம் என்ன? கில்ட் ஆஃப் சின், பாவபாரம் பிரச்சனை. ஐயோ, எனக்குள்ளே பாவம் இருக்கிறதே, எனக்குள்ளே அக்கிரமம் இருக்குது ஆண்டவரே, என் பாவம் போலியே, நான் வெளியில் நல்லதாக இருக்கிறேன், எனக்குள்ளே ஆண்டவரே என் பாவம் தீரலையே ஆண்டவரே. கில்ட் ஆஃப் சின். வெளியே தெரியாமல் இருக்கலாம், உள்ள பாவம் இருக்கலாம், ரகசிய பாவங்கள், பாவபாரம் அழுத்திக்கிட்டே இருக்கலாம். வெளியில் நம்ம எவ்வளோ நல்லவர், நல்லவங்க, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களில் பிரைஸ் தி லார்ட் நம்மோடு இருப்பவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பல காரியங்கள் தான் நாம் பார்த்தோம். இதில் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். தாய் தகப்பனை குறித்த பயம், என்ன அவர்களுக்கு பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பல விதமான சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லாத நிலைமையில் வரும்பொழுது கர்த்தர் நம்மோட ஒன்லி சொல்யூஷன், ஒரே தீர்வு என்ன? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஒரே தீர்வாக இருக்கிறார், ஒரே முடிவாக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு காண்பவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இயேசு நம்மோடு கூட இருப்பாரனால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு வீண் போகாது. என்ன விதமான பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இம்பாசிபிள், நடக்காத காரியம், அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரனால் ஹல்லேலூயா, கண்டிப்பாக காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் அவர் சுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக செய்து முடிப்பார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். எத்தனை வண்டியில் பார்த்துருக்கோம்ல, இயேசு கைவிடார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்கும் அவர் ஒருவரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. எவரை தவிர வேறு நம்பிக்கை ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒருவரே ஜீவிக்கிற மெய்யான தேவனாக இருக்கிறார். மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய கிருபை கொடுக்க வேண்டியவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டு சூப்பர் நேச்சுரலி கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் செய்தார். லூக்கா
4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஏன் அவர்கள் அந்த ஜனங்கள் அவரை நிறுத்தி கொண்டார்கள்? அவர் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். 41ஆம் வசனத்தில் பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். பிசாசுகளை துரத்துவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஹல்லேலூயா. சாதாரண எந்த ஒரு மனுஷனும் பிசாசுகளை துரத்த முடியாது. ஒரு டாக்டர் துரத்த முடியுமா? பிசாசை துரத்த முடியாது. ஒரு லாயர் துரத்த முடியுமா? ஒரு பிசாசை துரத்த முடியாது. ஹல்லேலூயா. பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் பீரங்கியோலாம் எல்லாம் கன்னுலாம் வச்சுட்டு வந்து ஒரு பிசாசு துரத்த முடியுமா? துரத்த முடியாது. பெரிய போலீஸ் அதிகாரி வந்து ஒரு பிசாசை துரத்த முடியுமா? அரெஸ்ட் பண்ண முடியுமா அந்த பிசாசை? பிசாசை அரெஸ்ட் பண்ண ஒரு நாள் முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜனநாயக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிசாசுகளை துரத்துகிறவர். அவரை கிறிஸ்து என்று பிசாசில் அறிந்திருந்தபடியால் அவர் அவளை பேச ஒட்டாமல் அதட்டினார். ஏய் பேசாத. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் பிசாசு பார்த்து, ஷட் அப் யுவர் மவுத்துனார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? பிசாசை பார்த்து வாயை மூடு, அப்பாலே போய் சாத்தானே, ஏசு நாமத்தால் அப்பாலே போய் சாத்தான். எப்பவுமே ஏசு நாமத்தால் நம்ம நம்ம அந்த அந்த அவருடைய நாமத்தை விட்டு தனியாக சொல்லக்கூடாது. எப்பவுமே ஏசு நாமத்தினாலே அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு நம்ம சொல்லி பிசாசனை செய்யணும், மேற்கொள்ளும், கடிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை விட்டு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அந்தகார சக்தியில் பார்த்து பயப்படக்கூடாது. சூனிய மந்திர கட்டுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மாந்திரிகம் பண்ணுறவனை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் பிசாசை உங்கள் காலிலே கீழே போட்டு நசுக்க கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளும் சர்ப்பங்களும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கீழ்ப்படியும். ஆமென். இயேசு தான் மெய்யான தெய்வம்னு யார் நன்றாக அறிந்திருப்பவர் யார்? பிசாசு. மனுஷாளுக்கு நிறைய பேர் தெரியாது இயேசு தான் மெய்யான தெய்வம்னு. நமக்கு தெரியும். ஆனால் பிசாசுக்கு என்ன தெரியும்? இவர் தான் பா, மற்றவங்களாம் நம்மாள், இவர் தான், இவர்கிட்ட ஒன்றும் நடக்காது, இவர்கிட்ட ஒன்றும் வேகாது இல்லை அப்படின்னு பிசாசு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் அந்த ஏன் இந்த 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறபடினால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் என்ன செய்வோம்? அவரை நம்மோடு கூட நிறுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக 2-3 காரியம் சொல்கிறேன். நன்றாக ஜெபிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்காகவும் கர்த்தர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்புக்கு மாத்திரம் இல்லை, முதலாவது ரட்சிப்புக்கு, பின்பு எல்லா பாடுகளுக்காகவும், வியாதி, பிசாசு போராட்டம், சாபங்கள், பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் கர்த்தர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நன்றாக நாம் ஜெபிப்போம், கர்த்தர் வார்த்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 55:10 ஐசாயா 55 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. என்ன நல்ல வர்ணிப்பு பார்த்தீங்களா? மழையும் பனியும் இறங்கி பூமியை நனைத்து அதை விதைக்கிறவனுக்கு
புசிக்கிறது ஆகாரத்தை கொடுப்பதற்கு எப்படி பூமியிலே கர்த்தர் விளைச்சலை செய்கிறாரோ, ஹல்லேலூயா, அந்த மழை வந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கிறது, ஹல்லேலூயா, நமக்கு போஷிப்புக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை இது காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். வேர்ட் ஆஃப் காட், கர்த்தர் தான் என்னுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை கையில் வச்சுருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. தோரா இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது, பிரித் ஹடாஷா இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை பார்ஷா இருக்குது, அவர் என்ன இருக்குது, ஹப்டாரா, எல்லாமே இருக்குது நம்ம கையில். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, ஆண்டு வார்த்தை, கர்த்தர் வாயிலிருந்து வரும் வார்த்தை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த வார்த்தை, ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு அனுப்பும் வார்த்தை. இது மொத்த பைபிள் வந்து இது வந்து ஆண்டு வார்த்தை. இதுக்கு பேர் லோகோஸ்ன்னு பேர். அது வந்து எபிரேய பாஷையில், அது வந்து கிரேக்க பாஷை லோகோஸ். நமக்குன்னு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு நபருக்கும் ஒரு தனித்தனி வார்த்தை தேவை. ஒரு தனித்தனி சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தை, இந்த வார்த்தையிலேருந்து கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். அந்த வார்த்தைக்கு பேர் ரேமான்னு பேர். ஹல்லேலூயா. மொத்த வார்த்தைக்கு லோகோஸ் என்று பேர். ஒரு பலான நபருக்கு பலான சூழ்நிலையில் கர்த்தர் அந்த நேரத்தில் கொடுக்குற வார்த்தை, அது பேர் ரேமா. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நாளைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு வானத்திலிருந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம். அந்த வார்த்தை எனக்கு கொடுத்த வார்த்தை, ஹல்லேலூயா, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை அது என்ன செய்யுமாம், அது வெறுமையாக அவரிடத்துல திரும்பாமல் அது அவர் விரும்புகிற காரியத்தை செய்து அவர் அனுப்பின காரியத்தை அதன்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டான் இல்லையா, என் மகன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஆண்டு வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை என்ன, இன்றைக்கு எனக்கு நம்முடைய வார்த்தை என்ன, இந்த சூழ்நிலை நம்முடைய இந்த வார்த்தை என்ன ஆண்டவரே, எனக்கு நம்முடைய வார்த்தையை தாரோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு வார்த்தையை தாரோம் ஆண்டவரே. வேதாமத்தை திறந்து படித்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவரே கர்த்தர் என்ன பேசுகிறார், என்னோட கூட கர்த்தர் என்ன பேசுகிறார், இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த காரியத்துக்கு என்ன, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு வார்த்தையை நோக்கி பாருங்கள், கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு. அடிப்படை என்னது, ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. அடிப்படை ரட்சிப்பு. ஏசாயா 12:3, ஏசாயா 12:3 அடிப்படையான எல்லா காரியத்துக்கும் நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். 12:3, ஏசாயா 12:3. எல்லாமே எங்கேருந்து மொண்டு கொள்கிறோம், ரட்சிப்பில் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம், நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், நம்ம ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள். பல கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற, ஆனால் எல்லாரும் மீட்கப்படவில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் முண்டு கொள்வார்கள், ரட்சிப்பு ஊற்றுகளிலிருந்து அவர்கள் முண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வசனம், அது வார்த்தை. ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், முண்டு கொள்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அது எண்ட் ஆஃப் த டே சாயங்கால வேளையில் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 35:10 அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜெபம். ஜெபம் ஜெபம் முதலாவது ரட்சிப்பு, ரெண்டாவது வார்த்தை, பின்பு ஜெபம். மத்தேயு 6:5 5:6. மத்தேயு 6:5-6. ஹல்லேலூயா. ஜெபம். நீயோ கதவை பூட்டி உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம்.
வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அதுக்கு பின்பு கர்த்தருடைய வீடு, சங்கீதம் 27:4. எங்கே இருக்கணும்? நம்ம ரட்சிப்படைஞ்சிருக்கணும், வார்த்தை இருக்கணும், ஜெபம் இருக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய 27 சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4 வாசிங்களா? வேறு வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் இதுதான் நமக்கு தஞ்சம் இல்லையா? எந்த நேரமும் ஆலயத்துக்கு ஓடி வரலாம். சபை கூடுதல் அது ஓடி வரலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில், மாலையில், செவ்வாய்க்கிழமை, அப்புறம் 2வது சனிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை, எப்பப்பெல்லாம் ப்ரேயர் இருக்குதோ. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் அதையே நாடுவேன். ஒரே ஒரு காரியத்தை கேட்டார் தாவீது. என்ன கேட்டார்? நான் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்ன செய்வார்? என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆலயத்தோட நம்ம இதயம் ஆலயத்திலே இருக்கும்போது ஜெப நேரம், ஆண்டவரே, சில நாள் உடம்பு சரியில்லை, முடியாமல் இருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஆலயத்தை தேடி வந்து ஜெபம் பண்ணுறோமோ, கர்த்தரிடத்தில் வர்றோமோ, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் இல்லையா? கர்த்தர் வார்த்தை என்ன செய்கிறோம்? நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். பல இடங்களை எடுத்து படித்து என்ன சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல், அந்த வார்த்தை என்ன சொல்லுது, ஆராய்ச்சி செய்து என்ன, இதுதான்ப்பா எனக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சர்ச்சு தான், டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டு வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும் பொழுது என்ன செய்வார்? அட் த எண்ட் ஆஃப் த டே பிரைஸ் தி லார்ட், சாயங்கால வேளையில் சொஸ்தமாக்குவார். ஹல்லேலூயா. காரியத்தின் கடைத்தொகை அதான் இல்லையா? ஹவுஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் டேவிட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் ஒரே வசனம் சொல்லி முடிப்போம். மத்தேயு 11:28. மத்தேயு 11:20. எல்லாருக்கும் கண்ணை மூடி தாத்தில் தூங்கணும் போது கூட இந்த வசனம் தெரியும் நமக்கு. நடுராத்திரி போய் சிஸ்டர் எழுப்பி கேட்டு பாருங்கள், சிஸ்டர் என்ன மத்தேயு 11 சொல்லுங்கன்னா, மத்தேயு 11:28 சொல்லுங்கள். உடனே சிஸ்டர் சொல்லிட்டு பார்த்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சொல்கிறவர்களே, எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தம் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், நுகத்தை உங்களை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் at the end of the day. சாயங்காலமான போது கடைசியில் காரியத்தின் கடைத்தொகை என்ன? உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்ன தான் நடந்தாலும் சரி, பகல் பூரா என்ன கடைசியில் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.